மல்லி இங்கே ஒரு வழியா அந்த கோர்ட்டில் வந்த அதிகாரி ஸோ வெண்பா இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெண்பாவை மல்லி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் பயப்பட வேணாம். இனிமேல் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் தான் இனிமேல் வெண்பாவையும் மல்லியும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த அதிகாரி கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே இங்கே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக இத்தனை நாள் நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அதுக்கு உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து மல்லி கோச்சிட்டு வெளியே போயிட்டா. ஆனால் மல்லி இதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லும்போது வெண்பாவுடைய நிலைமை எடுத்து சொல்லவும் மல்லி புரிஞ்சுக்கிட்டு நமக்காக வீட்டுக்கு வந்த மல்லி இங்கே இருக்கிற எதை பற்றியுமே அவங்கள்ட்ட பேசிக்காமல் எதையுமே காட்டிக்காமல் மல்லி நமக்காக பெரிய உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் யோசிச்சு உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா மல்லி சொல்கிறாங்க அன்னபுண்ணியமாட்ட, பெரியம்மா நாம் கிளம்பலாமா இங்கேருந்து அப்படின்னு கேட்க அன்னபுண்ணி ஒன்று, என்ன மல்லி என்ன பேசுகிற நீ, இன்னும் லூஸா நீ, ஏன் புள்ள நீ இந்த வீட்டில் எதுக்காக இருக்க, அடிக்கடி சொல்கிறல்ல வெண்பா என் பொண்ணு மாதிரி, வெண்பா என் பொண்ணு மாதிரி அப்படின்னு. அப்போது உன் பொண்ணாக இருக்கா வெண்பா, அவளுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை சமாளித்து இங்கே இருக்க மாட்டியா? அப்போது சொல்லு புள்ள, இப்படி தான் பிரச்சனைனா ஓடி வந்துடுவியா? அப்போது நீ வெண்பா என் புள்ளன்னு சொல்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்காகவா? இங்கே பாரு புள்ள, நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், வெண்பாவை உன் புள்ளைய நினைக்கிறல, அப்படின்னா உன் பிள்ளைக்காக வர அசிங்கம் அப்புறம் அவமானம் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளித்து அந்த பிள்ளைய நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா? ஒரு அம்மாவாக இருந்துக்கிட்டு இதை கூட சமாளிக்க முடியலாம் எப்படி புள்ள? நீ நல்லா உட்காந்து யோசி, புரியுதா? நீ இங்கே இருக்கிறது காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை புள்ள, உன் பிள்ளைக்காக நீ இங்கே இருந்தால் புள்ள ஆகணும் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. உடனே மல்லியும், சரி பெரியம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் இந்த வீட்டில் இருக்கிறதே வெண்பாக்காக மட்டும்தான். ஆரம்பத்தில் விஜய் என்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் விஜய் கொடுத்த வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா பொண்ணு சொல்கிறது மட்டும்தான் கரெக்டாக நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு விஜய் சுத்தமாக பிடிக்கவே இல்லை பெரியம்மா. அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்கிட்ட பேசுவார்னு நானும் எதிர்பார்த்தா இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதை விட என் வெண்பா தான் எனக்கு முக்கியம். வெண்பாவுக்காக நான் இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பட்சம் இருந்தாலும் சரி அதை சமாளித்து கண்டிப்பாக நான் இங்கே இருப்பேன். வெண்பா விட்டுட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன் பெரியம்மா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜய் மல்லி பண்ணதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அமைதியாக ரூமில் உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு பக்கம் வெண்பா போயிட்டு, டாடா என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை வெண்பா, இத்தனை நாள் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போணுச்சு. ஆனால் அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இனிமேல் என் செல்லக்குட்டியை என்கிட்டேருந்து யாராலுமே பிரிக்க முடியாது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வெண்பா அப்படின்னு சொல்ல, ஆமாடாடா நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். குறிப்பாக மல்லி அம்மா தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. நான் இங்கேருந்து போயிடணும்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட்டில் எல்லோரும் நினச்ச மாதிரி இந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிச்சுடாடா. நாம் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வர மாட்டாடா அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. ஒன்று விஜயும் செம்ம ஹாப்பியாகி, சூப்பர்மா போகலாம் வாமா, எங்கே போகலாம் நம்ம அப்படின்னு கேட்க, டாடா இங்கே வேணும் போகலாம், ஆனால் நம்ம கூட மல்லியம்மாவையும் அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. ஒன்று விஜய் கொஞ்சம் யோசிக்காமல், கண்டிப்பாக வெண்பா அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, டாடா ஆனால் நான் போய் கூப்பிட்டா மல்லியம்மா வரமாட்டாங்க, ஏன்னா நீங்கள் மல்லியம்மா திட்டுவீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் போய் கூப்பிட்டா கண்டிப்பாக மல்லியம்மா வருவாங்க டாடா, எனக்காக ப்ளீஸ் டாடா நீ போய் கூப்பிட்றீங்களா மல்லியம்மாவை அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே யோசிக்கிறாரு. சரி மல்லி நமக்காக எவ்வளவோ பண்ணிட்டா, அப்படி இருக்கும்போது அவள் இல்லாமல் போகிறது தப்பு இல்லை, அதோட அவளை கூப்பிட்றது நமக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை, நாமளே போய் மல்லியை கூப்பிடலாம் அப்படின்னு விஜய் மல்லியை பார்க்க போகிறாரு. இங்கே மல்லி நமக்கு விஜய் போகிறத நம்ம ராஜேஸ்வரி அப்புறம் ரஞ்சிதா 2 பேரும் பார்க்குறாங்க. ரஞ்சிதா ஒன்று, பார்த்து ராஜிமா மாமா அந்த மல்லி நமக்கு போகிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல ரஞ்சிதா, வா நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே ரஞ்சிதாவும் ராஜியும் யாருக்கும் தெரியாமல் பார்க்குறாங்க. இங்கே விஜய் போயிட்டு மல்லி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள மல்லி, ஒன்றால் தான் இன்றைக்கி வெண்பா இந்த வீட்டில் இருக்கா, அதுக்கு நான் உங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் நன்றி சொன்ன ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி மல்லி. அது மட்டும் இல்லை, வெண்பா இப்போது வெளியில் அவுட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்றா, நீ என் கூட வந்தனா நல்லாயிருக்கும், நீ என் கூட வரியா மல்லி அப்படின்னு கேட்குறாங்க. மல்லி முதல்ல இல்லை சார் நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய், இங்கே போகிற மல்லி நீ என் மேலே கோவத்தை இதில் காட்டாத, வெளியில் போகணுன்னு சொன்னதே நம்ம வெண்பா தான், வெண்பாவுக்காக தான் நம்ம இப்போ வெளியில் போகவே போகிறோம். அப்படி இருக்கும்போது நீ வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக வெண்பா வேணான்னு சொல்லிடுவா, அட்லீஸ்ட் எனக்காக வேணாம் வெண்பாக்காக வச்சு நீ வந்தால் மல்லி ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்ல, உடனே மல்லியும் சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி வெண்பாவுக்காக நான் வரேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. சொன்னதும் விஜய் உடனே போகிறாரு. போயிட்டு வெண்பா கிட்ட, வெண்பா மல்லிகிட்ட சொல்லிட்டேன், மல்லி கிளம்புறான்னு சொல்லிட்டா, நீ போய் கிளம்பு நமக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேருக்கும் செம்ம ஆத்திரம் வருது. பார்த்தீங்கன்னா ராஜிமா இந்த மல்லியை
விஜய் கோவமாக இருக்காரு, விஜய் பேச மாட்டார், அதனால் இந்த வெண்பாவை ஏற்றி விட்டு வெளியில் அவுட்டிங் போகிறாங்களா அந்த 3 பேரும். என்ன ராஜிமா பண்ணுறது இப்போது, இது எப்படி தடுத்து நிப்பாட்டுறது சொல்லுங்கள் ராஜிமா அப்படின்னு கேட்க, இரு ரஞ்சிதா, இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. ராஜி யோசிச்சுட்டு, இல்லை ரஞ்சிதா, அவங்க வெளியில் போகட்டும், வெளியில் போகிறது தான் நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜிமா சொல்கிறீங்க, வெளியில் போனால் மாமாவும் அந்த மல்லியும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, அப்படி பேசினா அவங்க 2 பேரும் திரும்பவும் ஒன்று சேர்ந்துருவாங்க ராஜிமா, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், வேணாம் ராஜிமா, அவங்க வெளியில் போகக்கூடாது. ஐயோ ரஞ்சிதா, சொல்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, அவங்க வெளியில் போகிறது தான் என்னோடய திட்டமே. என்ன ராஜிமா சொல்கிறீங்க, ஆமாம் ரஞ்சிதா, அவங்க வெளியில் போகட்டும், நாம் நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு வெளியில் போனதுக்கப்புறம் வெண்பாவை எப்படியாவது கடத்திடுவோம். அப்படி வெண்பா கடத்திட்டோம்னா அதுக்கு காரணம் அந்த மல்லி தான் சொல்லி அந்த பழியை தூக்கி மல்லி மேலே போட்டுடலாம். ஏற்கனவே மல்லி மேலே நிறைய பிரச்சனை இருக்குது வீட்டில், நாம் எது சொன்னாலும் விஜய் கண்டிப்பாக நம்புவோம். அதுவும் இந்த முறை வெளில போகும்போது மல்லி கூட வெண்பா இருக்கிற சமயம் பார்த்து வெண்பாவை தூக்கிட்டோம்னா வெண்பா காணா போனதுக்கு காரணம் மல்லி தான். மல்லியோட அஜாக்கிரதையெல்லாம் வெண்பா காணா போயிட்டான்னு ஈஸியாக மல்லியை வீட்டை விட்டு திரும்பவும் துரத்திடலாம் ரஞ்சிதா. அதனால் நீ ஒன்றும் கவலையே பட வேணாம், எது நடந்தாலும் நமக்கு கண்டிப்பாக நல்லவே நடக்கும். இந்த ராஜி எந்த பால் போட்டாலும் அதை 6 அடிக்கணும் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக அடிப்பேன், புரியுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. ரஞ்சிதாவனே, ராஜிமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராஜிமா, ஆனால் நடக்குமா இதெல்லாம், என்ன ரஞ்சிதா புதுசாக கேட்குறேன், ஏன் இது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி மல்லி அந்த வீட்டை நான் துரத்துனது இல்லையா சொல்லு பார்க்குறான். போன முறை கூட மல்லியை எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வீட்டோடு துரத்துனேன், ஆனால் அந்த கோர்ட் அதிகாரி வந்ததுனால விஜய் போய் மல்லியை கூட்டிகிட்டு வந்துட்டான், அவ்வளோதான். அதுக்காக விஜய்க்கு ஒன்றும் மல்லி மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவனே பிடிக்காம தான் இருக்கான். இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக விஜய் மல்லி மேலே எரிஞ்சு விழுவான். அந்த கடுப்பில் என்ன பண்ண தெரியாமல் மல்லியை அவனே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியும் தள்ளி விட்டுருவான், புரியுதா அப்படின்னு ராஜி ரஞ்சிதாட்ட சொல்கிறாங்க. ரஞ்சிதாவனே, புரியுது ராஜிமா, நீங்கள் உண்மையிலேயே பெரிய ஆள் தான், உங்களை மாதிரி யோசிக்க என்னால் முடியாது ராஜிமா அப்படின்னு சொல்ல, சரி பேசிகிட்டு இருக்கவனா, அவங்க எங்கே போகிறாங்க கிளம்பிட்டாங்கன்னு பாரு, நான் போயிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில லவுடி பசங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல் வெண்பா ஃபோட்டோவையும் ராஜி நம்ம மல்லி ஃபோட்டோவையும் அனுப்பி விட்றேன், அப்படி அமுச்சு விட்டோம்னா அவனுங்க ரெடி ஆகிடுவானுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதாவும் போய் எட்டி பார்க்குறாங்க, ஆனால் இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லாமலே கிளம்பிட்டு இருக்காங்க. ரஞ்சிதாவுக்கு ஒன்றுமே புரியல. ராஜிமா, அவங்க எங்கே போகிறான்னு தெரியல ராஜிமா, நீ வெளில வரும்போது கேளுங்க ராஜிமா, அவங்க அப்போ தான் எங்கே போகணுன்னு சொல்லுவாங்க, சொன்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி அடியாட்களை வச்சு நாம் வெண்பாவை கடத்த முடியும், மல்லியை வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்ல, சரி ரஞ்சிதா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இங்கே நம்ம விஜய் அப்புறம் மல்லி வெண்பா 3 பேர் வராங்க. வந்ததும் விஜய் உடனே, அக்கா நான் கொஞ்சம் வெளியில் அவுட்டிங் போய்ட்டு வரக்கா அப்படின்னு சொல்ல, எங்கே விஜய் போகிற அவுட்டிங்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று விஜயும் ஊர் பேர் சொல்கிறாங்க. சரி ஓகே விஜய் பார்த்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அந்த பொண்ணு கூட அந்த குட்டி பொண்ணு தனியாக இருக்கும்போது எப்படியா அந்த பொண்ணை கடத்திடுங்க, ஆமாம் கடத்தினா மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸை அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிச்சி விட்டுன்னு ராஜி சொல்கிறாங்க, பாரு ரஞ்சிதா, நான் சொன்ன மாதிரியே நம்ம அடியாங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டேன், அவனுங்க ரெடியாக இருப்பானுங்க, மல்லி அசல் நேரம் பார்த்து வெண்பாவை தூக்கிடுவானுங்க, அதுக்கப்புறம் என்ன குழந்தை காணும்னு சொல்லி மல்லி கராமன்னு கத்துவா. விஜய் வந்து பார்த்துட்டு குழந்தை எப்படி காணாப்போச்சுன்னு தெரியாமல் மல்லியை பயங்கரமாக திட்டுவான். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம், குழந்தை காணாமறதுக்கு காரணமே இந்த மல்லி தான், இவ தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா, இப்போது வெண்பாவை காணாடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி நாம் அந்த மல்லியை திரும்பவும் நிரந்தரமாக வீட்டை விட்டு விரட்டி விட்டுடலாம், புரியுதா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி ரஞ்சிதா 2 பேரும் பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க.